அரசியலுக்கு வர்றவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் யோக்கியமானவனாக இருக்கணும். உனக்கு திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னாக்க நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க. 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு உரிமையை கொடு. அதை விட்டுட்டு வப்பாட்டி மாதிரி வச்சுக்கிட்டு தலைக்கு உசந்த பையன், தலைக்கு உசந்த பொண்ணு, இவர்களெல்லாம் தூரமாக்கிட்டு, பொண்டாட்டியும் தூரமாக்கிட்டு நீ வந்துட்டு சினிமா நடிகையோட சுற்றிக்கிட்டு இருந்தனா நீ ஒரு மக்கள் தலைவனா எப்படி நீ வர முடியும்? ஆரம்பத்தில் 2 பேருக்கு தான் போட்டின்னு இருந்தாலும் சொல்லிகிட்டு இருந்தாப்புல. நம்ம நினச்சோம் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும்னு நினச்சிட்டு, கடைசியில் திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் போட்டிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. அந்த ரசிகர்கள்லாம் ரொம்ப மனசு வெதும்பி போய் பேட்டி கொடுக்குறத பார்க்குறோம். நான் எங்களை ஏமாற்றிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது விஜயுடைய அரசியல் வாழ்வை சூனியமாக்கிடும் இந்த பெண் விவகாரம். இதை விஜய் கவனிக்கலைன்னாக்க சினிமாவுக்கும் லாய்க்கு இல்லாமல் ஆகிடுவார், அரசியலுக்கும் லாய்க்கு இல்லாமல் ஆகிடுவார், ஒரு குடும்பஸ்தமாக லாய்க்கு இல்லாமல் ஆகிடுவாப்புல. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா.